ஹே ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஸ்கேம் 2003 சீரிஸோட 8th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்ஸை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த கதை உங்களுக்கு புரியும். இந்த எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போடாதவங்க லைக்கை போட்டு விட்ருங்க. அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் ஆஃபீஸர் சூர்யா அப்துல் ஃபோனில் பேசின ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கர்நாடகா மினிஸ்டர் கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. இதில் நிறைய பெரிய ஆளுங்க கூட அப்துல் லிங்க் வச்சுருக்காரு. அது எல்லாமே இது மூலிமா தெரிய வருது. ஸோ ஆக்ஷன் எடுங்க, அப்துலை மகாராஷ்டிரா போக விடாதீங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த மினிஸ்டரு அதை முடிவு பண்ணி தான் சொல்ல முடியும், அந்த ரெக்கார்டிங்ஸை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வாங்கிக்கிறாரு. அப்போது ஆஃபீஸர் கூட வந்த ஆப்போசிட் பார்ட்டியோட லேடி மினிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க இது எப்படி கொடுக்குறது அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு ஆஃபீஸர் சூர்யா, பரவாயில்ல மேம், அவங்களுக்கே தெரியும் இதில் நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க, ஸோ பார்த்து முடிவெடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொடுத்துட்டு வெளியே வராரு. அப்போ நீங்கள் கவலைப்படாதீங்க, டேப்ஸோட காப்பீஸ்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி ஆஃபீஸர் சொல்கிறாரு. இதே சமயம் அந்த மினிஸ்டரும் அவர் ஆளும் சேர்ந்து பேசுகிறாங்க. அப்போ மினிஸ்டரு, அப்துல் மகாராஷ்டிரா போயிட்டானா நமக்கு தொல்லை ஒழிஞ்சதில்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த ஆள், இல்லை அவன் இங்கே தான் இருக்கணும், அப்போ தான் நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. அடுத்த சீனில் கேபினெட்டில் சீஃப் மினிஸ்டர் முன்னாடி நிறைய மினிஸ்டர்ஸு இந்த அப்துல்லை வந்து மகாராஷ்டிராவுக்கு போக விடக்கூடாதுன்னு அடித்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நியூஸை நம்ம அப்துல் ஜெயிலிருந்து பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறான். யாருமே அட்டன் பண்ண மாட்டாங்க. கடுப்பில் சேரை தூக்கி போட்டு உடைக்க டைட்டில் கார்டு பிஜிஎம் போட்டு இந்த எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜெயிலில் இருக்கிற நம்ம அப்துல்லை ஆஃபீஸர் சூர்யா கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. பெர்மிஷன்லாம் வாங்கிட்டாங்க போல். இப்போது அவர்கிட்ட நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த ஸ்டாம்ப் பேப்பர் தொழில் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அப்துல் 8 வருஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி, பெங்களூரில் பிடிச்ச அந்த 9 கோடி மதிப்புள்ள ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் பின்னாடி நீங்கள் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அவர், இல்லை அதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு அப்துல். இப்போ உங்கள் லைசன்ஸ் தான் ரிவோக் ஆகிடுச்சு, எப்படி நீங்கள் ஸ்டாம்ப் பேப்பர்ஸை சப்ளை பண்ணுறீங்கன்னு கேட்க, அதுக்கு அப்துல், நான் நிறைய வெண்டாஸோட லிங்க் வச்சுருக்கேன், அப்படி தான் நான் இந்த கம்யூனிட்டியை வந்து டெவலப் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்து இதே மாதிரி மறுபடியும் அப்துல்லை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்துலுக்கு செம்ம காண்டாகுது. நீங்கள் எப்படி ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் எடுக்கிறீங்க, கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்குறீங்களா, இல்லை கஸ்டம் ஹவுஸ்லேருந்து திருடுறீங்களா, இல்லை பிரிண்ட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அப்துல், கவர்மெண்ட் கிட்டேருந்து தான் வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்படியே நம்ம அப்துல்லை இவங்க டார்ச்சர் பண்ண, அவர் பாத்ரூம் வருதுன்ட்டு அங்கே போய் உட்காந்துக்கிறாரு இவங்க டார்ச்சர் தாங்க முடியாமல். அப்புறமா ஆஃபீஸர் சூர்யா இவர்கிட்ட, நீ வெளியே போகணுன்னா உண்மையை சொல்லணும், இல்லைனா வாழ்க்கை ஃபுல்லாக இங்கே தான் இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அப்துல், இங்கே பாருங்கள், நான் என் தலையெழுத்தை மாற்ற நிறைய வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன், நீங்கள் அவ்வளோ ஈஸியாக என் தலையெழுத்தை மாற்ற முடியாது. அது மட்டும் இல்லை, என்னை கொன்னா இந்த அழுக்கு குளம் சுத்தமாயிடும்னு நினைக்கிறீங்களா? நான் வெறும் மீன் தான், என்னை தூக்கிட்டா அந்த குளம் அழுக்காக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டைம் முடிஞ்சிருச்சுன்னு கிளம்பிடுறாரு. இப்போது 2004 எலெக்ஷன்ஸ்க்காக கர்நாடகா ரூலிங் பார்ட்டியும் மகாராஷ்டிரா ரூலிங் பார்ட்டியும் கூட்டணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, யார் அப்துல் டெல்கியை கஸ்டடியில் எடுக்க போகிறான்ற விவாதமும் போயிட்டே இருக்குது. அப்போ மகாராஷ்டிரா மினிஸ்டரு கர்நாடகா மினிஸ்டர் கிட்ட, எனக்கு டெல்கியை கொடுத்துருங்க, நாங்கள் கஸ்டடியில் வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அவர், இல்லை அது மட்டும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி கிளம்பிடுறாரு. இப்போது ஜெயிலுக்குள்ளே லாயர் வந்து பேசுகிறாரு. இந்த ஆஃபீஸர் சூர்யா இருக்கிற வரைக்கும் மகாராஷ்டிராவுக்கு விடவே மாட்டான் போல், நான் எதாவது வெளியே ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ ரூலிங் பார்ட்டியோட பிரசிடென்ட்டு வீட்டுக்கு போய் அந்த லாயரு அடுக்கடுக்காக ஸ்வீட் பாக்ஸை இறக்குறாரு. இதெல்லாம் என்னன்னு அந்த பிரசிடென்ட் கேட்க, ஒன்றும் இல்லை, பர்ஃபி ஸ்வீட்டு தான் அப்படின்ட்டு அதை திறந்து காட்ட அதில் பணம் இருக்குது போல். இப்போது அப்துல்லோட சப்போர்ட் இல்லாமல் எப்படி சார் நீங்கள் அடுத்த எலெக்ஷனை ஜெயிப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இவரையும் மடக்கி போட்டுடுறாரு. ஜெயிலேருந்து நம்ம அப்துல்லை அந்த மகாராஷ்டிராவுக்கு அனுப்ப பிளானை போட்டுடுறாரு. இப்போ இவர் மினிஸ்டருக்கு கால் பண்ணி அப்துல்லை மகாராஷ்டிராக்கே மாற்ற சொல்ல, இவங்களும் கோர்ட்டில் இருந்து ஆர்டரை அனுப்பிடுறாங்க. இப்போ அந்த லேடி ஆஃபீஸர், அதான் ஹிலானின்ற ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்கல்ல, அவங்க அப்துல்லை வண்டியில் ஏற்றிட்டு கிளம்ப போகிறாங்க. அந்த நேரம் ஆஃபீஸர் சூர்யா அங்கே வந்து, என்ன நடக்குது, என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கோவமாக கேட்க, இது கோர்ட் ஆர்டர் சார், நாங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அந்த ஹிலானி ஆஃபீஸர் வந்து சொல்லிடுறாங்க. அப்போ அப்துல் ஆஃபீஸர் கூப்பிட்டு, என்ன சொன்னேன், நான் பணத்தை சம்பாதிக்கலை, உருவாக்குறேன்னு சொன்னேன்ல, ஆமாம் நான் பணத்தை உருவாக்குறேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. அப்படியே தாளம் போட்டுக்கிட்டே சந்தோஷமாக வண்டியில் போகிறாரு. ஆஃபீஸர் சூர்யாவுக்கு கடுப்பாகுது. நக்கல்யா உனக்குன்ற மாதிரி அப்துல் பண்ணிட்டு போயிடுறாப்புல. சரி, நினச்ச மாதிரி மகாராஷ்டிரா பூனே ஜெயிலுக்கும் போயாச்சு, இப்போ நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, அங்கே வச்சாம்பர் ஆப்புன்ற மாதிரி 2 போலீஸும் வந்து அப்துல்லை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. என்னையா என் மேலே ஏன்டா கை வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அப்துலுக்கு ஒன்றுமே புரியலை.
அவங்க நீ உண்மையை சொல்லு, யாரெல்லாம் உன்னோட லிங்க் வச்சுருக்காங்க, இல்லாட்டி டெய்லியும் வந்து இப்படி அடித்து உன்னை சாகடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போகிறாங்க. அவ்வளோதான், அப்துல் ஆடி போயிடுறாப்புல. உடனே லாயருக்கு கால் பண்ணி என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அவர் ஆமாம் எனக்கே ஒன்றும் புரியல, உன்னை 90 நாள் அங்கே கஸ்டடியில் வச்சுட்டு வெளியே உள்ளான்றது தான் பிளானு, ஆனால் உன்னை நிறைய நாள் இங்கே வைக்க பிளான் போட்டிருக்காங்க அந்த மினிஸ்டர்ஸ்லாம், உன்னை உள்ளே வச்சு நசுக்க பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் வெளியே என்னால் என்ன பண்ண முடியுன்றதை பார்க்குறேன்ட்டு காலை கட் பண்ணிடுறாப்புல. கடுப்பில் ஃபோனை தூக்கி போட்டு உடைக்க டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு அப்துல். இப்போ முழிச்சு பார்த்தா அவர் முன்னாடி ஆல்ரெடி இவர் அடித்தே கொண்டிருப்பார்ல சுலைமானுன்னு ஒரு பையனை, அவன் உட்காந்துருக்கான். அவனை பார்த்து நீ என்ன பயம்படுத்த வந்திருக்கியான்னு கோவத்தில் அவன் கழுத்தை போட்டு நெரிக்க கண்ணில் இருந்து ரத்தம் ஊற்றுது. டக்குன்னு முழிக்கிறாரு. பார்த்தா போலீஸு அப்துல்லை எழுப்புறாங்க. எழுப்பி உனக்கு என்னடா தூக்க வேண்டி கிடக்கு அப்படின்ட்டு அவன் வாயை போட்டு உடைக்கிற அளவுக்கு அடிக்கிறாங்க. நிறுத்துங்க, இல்லைன்னா எனக்கு எய்ட்ஸ் நோய் இருக்குது, அதை உங்களுக்கு பரப்பிடுவேன்னு அவன் ரத்தத்தை இவங்க மேலே துப்புறான். இப்போது நான் நினச்சா உங்ககிட்ட பரப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இனிமேல் என் பக்கத்தில் வராதிங்கன்னு கோவமாக உட்கார்றாரு. போலீஸும் வேறு வழி இல்லாமல் வெளியே போயிடுறாங்க. இப்போ ஒரு மைண்ட் வாய்ஸ் வரும் பாருங்க, ஹிலானி இருக்கிறதுலையே கேடுகட்ட போலீஸ் ஆஃபீஸர் தான், ஆனால் அதுக்கும் மேலே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போது மகாராஷ்டிராவில் அப்துல்லோட லிங்க் வச்சுருக்க போலீஸ் இருக்காங்கள்ல, அவங்க சுலைமான் கொலை சம்மந்தப்பட்ட அந்த கேஸை எடுக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒரு பிளான் போடுறாங்க, அப்துல்லை எப்படியாவது இந்த விஷயத்தை வச்சு மும்பைக்கு கூப்பிட்டு போயிடலான்னு. இல்லைன்னா ஆஃபீஸர் சூர்யாவும் ஹிலானியும் கேஸை நோண்டி நம்ம எல்லாரையும் மாட்டி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கோர்ட்டில் பேசி ட்ரையலுக்காக அப்துல்லை மும்பைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. வண்டியில் ஏற்றிடுறாங்க. அப்போ ஹிலானி மேடம் வந்து என்ன நடக்குதுன்னு கேட்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது மேடம் அப்படின்னு, எல்லாமே கோர்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ்வளோதான். என்னடா என் டைலாக் எனக்கே விட்றீங்களா அப்படின்னு கோவப்படுறாங்க. அப்போ நம்ம அப்துல் அவங்கள கூப்பிட்டு என்ன மேடம் போயிட்டு வரட்டா அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக சொல்கிறாப்புல. மறுபடியும் நக்கல்யா உனக்கு அப்படின்ற மாதிரி முறைக்கிறாங்க. மும்பைக்கும் போயிடுறாரு அப்துல். அங்கே 15 நாள் கஸ்டடியில் இருக்கலாம்னு சொல்லி லாக்கப்பில் போக சொல்கிறாங்க. இப்போ கோர்ட்டில் விசாரணை போகுது. சுலைமான் கொலைக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு ஜட்ஜி கேட்குறாரு அப்துல் கிட்ட. அப்போ அப்துல் எந்திரிச்சு சொல்லலான்னு வர, அப்போ பின்னாடி பார்த்தா சுலைமானோட அம்மா இருக்காங்க. அதை பார்த்த உடனே இவர் முகம் மாறிடுது. எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ வெளியே வந்து ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வந்தோடனே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு அவர் ஃபேமிலியை பார்க்குறதுக்காக. அங்கே போனால் நஃபீஸா அவள் பொண்ணு சியாவை ரூமில் பூட்டிட்டு வெளியே வராதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ அப்துல் கதவு கிட்ட வந்து நஃபீஸா எப்படி இருக்க, நம்ம பொண்ணு எங்கே, அவளை ஒரு வாட்டியாவது தூரத்துலேருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவங்க ஒரு வார்த்தை கூட பேசலை. தெரியும், நான் எப்போவும் உன் கூட இருக்கிற தகுதியை வந்து இழந்துட்டேன், நான் நிறையா தப்பு பண்ணியிருக்கேன், பொய் சொல்லியிருக்கேன், ஆனால் உன்னை காதலிச்சது உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம எவ்வளோ பிரிஞ்சிருந்தாலும் உன் மனசில் எனக்குன்னு ஒரு சின்ன இடமாவது கொடு, அது போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போது அவர் பொண்ணு கதவை திறந்துட்டு வெளியே வரா. அதை பார்த்த உடனே நில்லு, நீ அங்கேயே இரு, அம்மாவை பார்த்துக்கோ, நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு அப்துல். இப்போ மகாராஷ்டிரா மினிஸ்டரு கேபினெட்டில் பெரிய பிரச்சனையாக இருக்குது, இன்னும் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அப்துல் மேலே விசாரிக்காமல் இருக்காங்கன்னு சொல்லி ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ கர்நாடகா பண்ண மாதிரி நம்மளும் ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸை போடுவோமா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுவும் நம்ம சொல்கிறத கேட்குற மாதிரி ஒரு ஆஃபீஸரை தான் போடணும், ஆஃபீஸர் சூர்யா மாதிரி அவங்க பண்ண மாதிரி நம்ம இங்கே போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ ஜெய்சிங்னு ஒரு நார்மல் போலீஸ் ஆஃபீஸரை காட்டுறாங்க. அவர் அங்கே குடிச்சிட்டு ரோட்டில் ஆடிட்டு இருக்கவங்கள போய் எல்லாம் கிளியர் பண்ணுங்கள், இப்படி பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அவங்க உங்களுக்கே எந்த பவரும் கிடையாது, நீங்கள் வந்து என்கிட்ட பேசுகிறீங்களா, அரெஸ்ட்டு கூட பண்ண முடியாது எங்களை அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ணி சிரிக்கிறாங்க. இவரும் ஆமாம் நம்ம என்ன பண்ண முடியும், நமக்கு அந்த அளவுக்கு பவர் இல்லையே அப்படின்ட்டு அவர் கான்ஸ்டபிள் கூட பேசிட்டு வந்துட்டுருக்காரு. அப்போ உங்களுக்கு ஒரு கிரிமினல் கேஸ் கொடுத்துருக்காங்க சார் அப்படின்ற மாதிரி அவர் கான்ஸ்டபிள் சொல்ல, அப்படியான்னு இவர் ஆச்சரியமாக கேட்குறாரு. அடுத்த சீனில் நம்ம அப்துல் அந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே போகிறாரு. அவருக்கு தான் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு இன்றைக்கி மட்டும் வெளியே போகிறாரு, பப்ளிக்கு மட்டும் தெரியாமல் அவர் வெளியே போகிறாரு. அவரோட கனெக்ஷனில் இருக்க எல்லா பெரிய ஆளுங்களையும் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி வைக்கிறாரு. அப்போ தான் அப்துல் கிட்ட இவங்க சொல்கிறாங்க, உன்னை ஜெய்சிங்னு ஒரு டம்மி போலீஸ்கிட்ட விசாரணைக்கு போட்டிருக்காங்க, நீ கவலைப்படாத, அவனுக்கு கொடுத்த வேலையை எதுவும் பண்ணாமல் இரு அப்படின்றது தான் அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிக்கிறாங்க. அப்போ மகாராஷ்டிரா மினிஸ்டரும் அங்கே வந்துடுறாரு. இப்போ அப்துல் ஜேகே கிட்ட வந்து பணம் இல்லைன்னா யாரும் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க, அதே இருந்துச்சுன்னா மடியில் வந்து உட்காந்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த மும்பையை நமக்கு தான் சொந்தம்னு அங்கே ஆடிக்கிட்டு இருக்கிற எல்லா மினிஸ்டர் ஆஃபீஸர்ஸையும் காட்டி சொல்கிறாரு. அப்படியே அந்த இடத்துலையே வந்து யூரின் அடிச்சுட்டு இந்த மும்பைக்கு ராஜா யார் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே அவங்க கூட போய் டான்ஸ் ஆடுறாரு. அதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இந்த சீரீஸோட பீக்கை அடுத்த 2 எபிசோட்ஸில் பார்த்துடலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா லைக்கை போட்டுருங்க, பார்க்கலாம் எத்தனை பேர் முழுசாக பார்த்துருக்கீங்கன்னு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாமா? அன்டில் தென் சைனிங் ஆஃப்.